இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருந்த சமயத்துல பென்னி குக் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுல படுத்தி எடுத்த பஞ்சமோ அதனால பாதிக்கப்பட்ட மக்களும் தான். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில முல்லையாறு பெரியாறு இரண்டும் சேரும் மலைக்காட்டு பகுதியில ஒரு அணை கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கிலாந்துல இருந்து அப்போதைய நவீன இயந்திரங்களை இறக்கி அதை மலை மேல ஏற்றி 18 டன் சுண்ணாம்பு மற்றும் கற்களோடு இந்த முல்லை பெரியாறு அணை கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதை கட்டி முடிக்க பென்னி குக் சந்திச்ச பிரச்சனைகள் கணக்கிலேயே அடங்காது. அணையை கட்டிட்டு இருக்கும் போதே காட்டாற்று வெள்ளம் அணையை அடிச்சிட்டு போச்சு. மேற்கொண்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு ஆங்கிலேய அரசும் கைவிரிச்சாச்சு. பென்னி குக் இங்கிலாந்து போய் தன்னோட சொத்துக்களையும் மனைவி சொத்துக்களையும் வித்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்து காட்டு மிருகங்களோட தாக்குதல், கால்ரா, வயிற்றுப்போக்கு, விசக்காய்ச்சல், அணை கட்டும் போது ஏற்பட்ட விபத்துக்கள்னு கிட்டத்தட்ட 422 பேர் உயிரிழந்தாங்க. இதெல்லாம் கடந்துதான் பென்னி குக் இதை கட்டி முடிச்சாரு. பல பேரோட உடல்களை மலையில இருந்து கீழே எடுத்து வர முடியாத காரணத்தினால மலையிலேயே புதைச்சிட்டாங்க. அந்த சமாதிகள் இன்னைக்கும் கவனிப்பட்டு தான் கிடக்கு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மக்கள் மட்டும் தான் பென்னி குக்க கொண்டாடிட்டு வர்றாங்க. தேனி மற்றும் கம்பம் மக்கள் கர்னல் பென்னி குக் படத்தை வச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு கீழே நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர்னு பொறிக்கப்பட்டிருக்கும். பயனை எதிர்பாராமல் ஒருவர் செஞ்ச உதவியாகி அன்புடைமையை ஆராய்ச்சி பார்த்தா அதோட நன்மை கடலை காட்டிலும் மிகப்பெரியது.